நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன எழுதுங்க? ரைம்ஸா? வேற கதை. கதையா? என்ன கதை? என் ஃப்ரெண்ட்ஸோட கதை. ஏன் சிரிக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸை பத்தி இல்லாமா கதை எழுதுவாங்க? புதுசா இருக்கே. எத்தனை நாள் தான் புலி கதை சிங்கம் கதைலாம் எழுதுறது? கொஞ்சம் மாத்தி எழுதலாம் தான். சரி, எழுதுங்க எழுதுங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் கிளம்புறேன். பாஸ் பாஸ் பாஸ், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். லிஃப்ட் கிடைக்குமா? என்ன கேட்ட? லிஃப்ட் லிஃப்ட். கொஞ்சம் கிட்ட வா. பார்க்கறதுக்கு நல்லா செயின் எல்லாம் போட்டு பெரிய மனுஷன் மாதிரி தானே இருக்க. உனக்கெல்லாம் அறிவு கிடையாது. ஒரு மனுஷன் இவ்வளவு பொருளை பின்னாடி வச்சு தூக்கிட்டு போய்க்கிறீங்க. என்கிட்ட போய் லிஃப்ட் கேட்டுக்கிறக்க லூசு பல. இந்த பில்டிங் யாருது தெரியுமா? யார் இது? அது எந்துதான். அந்த பில்டிங் ஓனர்னா. அந்த 10 மாடி பில்டிங்க்கு லிஃப்ட் மிஷின் கிடைக்குமா தானே கேட்டேன். அதுக்கு போய் என்ன அடிச்சிட்டியடா? அடேங்கப்பா. சரிங்க சார், அதுக்காக ஒரு பாத்திரம் விற்கிறவங்கிட்ட போய் மேல தூக்கிட்டு போற லிஃப்ட்டை கேட்கலாமா சார்? ஏய், அப்படித்தான்டா கேட்பேன், அப்படித்தான்டா கேட்பேன். அப்படித்தான் கேட்பியா? காலேஜில் வேலை இல்லாதவன்லாம் நான் கலாய்ச்சிக்கிறேன். இப்போ வேலை இல்லாதவன்லாம் என்னையே கலாய்க்கிறீங்களா? நான் யார் தெரியுமா? எனக்கு எத்தனை வண்டி ஓடுது தெரியுமா? என் பேர்ல 4 கார் ஓடுது. என்னது 4 காரா? 2 லாரி ஓடுது. இதோ போற ஆட்டோலாம் எந்துதான்டா. என்னையே நீ அடிச்சிட்டியா? அவசரப்பட்டுனே. நாளை பின்ன ஆலையில வச்சு ஆளை காலி பண்ணிடுவானோ? அண்ணே அண்ணே அண்ணே, தெரியாம பேசிட்டேனே, மன்னிச்சுண்ணே. என்ன யாருன்னு நினைச்ச? இந்த ஊர்ல இருக்கிற பாதி சொத்து எந்துடா. என்னைய கை நிட்டியா? இப்ப என்னண்ணே அடிக்க போறீங்களா? நான் அடி கூட அடிச்சுக்கணே. என்னமோ மறுபடியும் திரும்ப திரும்ப அதே பேசிக்கிறீங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்க தம்பி நினைச்சனே, மன்னிக்க கூடாதானே? என்னது தம்பியா? அடி அடி ராஸ்கல். என் தம்பிக்கும் எனக்கும் 10 வருஷம் பகடா. அவனை வெட்டதான்டா துடியா துடிச்சிட்டு இருக்கேன். அவனை ஏன்டா ஞாபகப்படுத்துற? போடா.
ஏக்கா ஏக்கா கொஞ்சம் வேமா வாங்க ஏக்கா ஏக்கா பொருள் வாங்குற வரைக்கும் தான் சீக்கிரமா வருவாங்க, அதுக்கப்புறம் கதவையே திறக்க மாட்டாங்க. ஏக்கா கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வாங்க, ஏகப்பட்ட வேலை நீ கிடக்கு. பிச்சைக்காரன் தொலை தாங்க முடியல. நீயா எத்தனை தடவை சொல்றது அக்கா அக்கான்னு கூப்பிடாத மேடம்னு கூப்பிடுன்னு கேட்க மாட்ற. வாங்கின சேருக்கு காசு கொடுக்க வக்கில்ல பேசுறா பாரு லா பாயிண்ட். உங்களுக்கு ஹோண்டா கம்பெனி ஓனர் நினைப்பு. மேடம் சீட்டு காசு கொடுக்கணும்ல. 4 நாளைக்கு முன்னாடி தானே தந்தேன், அதுக்கு முன்னாடி வந்துட்ட. மேடம் அது போன வாரத்துக்கு மேடம், நான் கேக்குறது இந்த வாரத்துக்கு. சேஞ்ச் இல்லப்பா குடுக்கறதுக்கு. சேஞ்சு தானே நான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இப்ப காசு இல்லப்பா, என் வீட்டுக்காரர் வரட்டும். ஏங்க நீங்க என்ன 20,000 அங்க கொடுக்க போறீங்க? வெறும் 20 ஓவா தானே கொடுக்க போறீங்க, அதுக்கு எதுக்குங்க சாரு? போங்க போய் தயவு செய்து எடுத்துட்டு வாங்க, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஐயா ஓட்டச்சாரு தந்துட்டு ஓவரா பேசுற. உன் இஷ்டத்துக்குள்ள பணம் தர முடியாது, நான் கொடுக்கும் போது வந்து வாங்கிக்கோ. ஏமா ஏமா நீ பேசுறது கொஞ்சமா நியாயமாமா? வாரம் வாரம் தரேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசுறியாமா? இந்த பாரு, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பேசுற ஆளு நான் கிடையாது. மாசம் பிறந்த உடனே சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்து வாங்கின்னு போ. இப்ப இடத்த காலி பண்ணு. ஏமா ஏமா உன்னையெல்லாம் நம்பி நான் கடை நடத்துறேன் பாரு, என்னை செருப்ப கழட்டி அடிக்கணும். இருப்பா இருப்பா, குடம் எவ்வளவுப்பா? என்னது குடம் வேணுமா? ஆமா. உன் பேர் என்ன? காமாட்சி. காமாட்சின்ற பேருக்குலாம் குடம் கிடையாது. ஐயா என்ன காமாட்சிங்கிற பேருக்கு குடம் வைக்க மாட்டியா? மூஞ்சா பாரு குடம் வைக்கிறானா? உன் ஊரெல்லாம் வியாபாரம் பாக்குறேன் பாரு, நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. உன்கிட்ட தான் பேச்சு வாங்குறது, கொஞ்சோண்டு எலி மருந்து வாங்கி குடிச்சு செத்துடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டா பொன்னான. ஐயப்பா பாக்குறானே, போட்டேன் 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 கையை போட்டேன். ரைட்ல வா ரைட்ல வா ரைட்ல வா ரைட்ல வா. சார் எங்க சித்தப்பாக்கு உடம்பு முடியல சார், அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் சார். சார் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வண்டி ஓரங்கட்டு. சார் வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும், புக் எடு. இந்தாங்க சார் புக்கு. ம் ஏய் என்ன நக்கலா? புக்கை கேட்டா எதை எடுத்து காட்டுறா? சார் இருந்தா கொடுக்க மாட்டேனா சார்? வண்டி திருட்டு வண்டியா சார்? ஓ புக் ஐடியா சார் ஏழை சார், வியாபாரத்துக்காக போய்க்கிறீங்க சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார், கிளம்புறேன் சார். சார் புக்கும் லைசன்ஸும் இல்லைன்னு சொல்றான், பேசாம ஒரு கேஸ் போட்டு விடுங்க சார் இவன் மேல. யோ 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டு கிளம்பு. 1000 ரூபாயா? போங்க சார், என்னை புரட்டி புரட்டி எடுத்தா கூட என்கிட்ட 5 பைசா கூட கிடையாது. சரி வண்டியை விட்டுட்டு போ, கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டு வந்து வண்டி எடுத்துக்க. கோர்ட்டா? சார் சார் இருங்க சார். சார் இந்தாங்க சார், என்கிட்ட 20 ரூபா தான் சார் இருக்கு. இங்க பாரியா, நாங்க மட்டும் இருந்தா விட்டுடுவோம். இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காரு, அவர் பெரிய கோவக்காரரு. என்னங்க சார்? யோ சொன்னா புரியாதா? போய் ஐயாவை பாரு, அவர் விட்டா கிளம்பு போ. சார் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார், இப்படி சொன்னா எப்படி யோ, சார்? கிளம்பு போயா போயா. போங்க ஐயோ. யோ ஐயா எங்க இருக்காரு, பாத்துட்டு கிளம்பு. சார் நீங்க கொஞ்சம் கூட இருங்க போயா, சார். வேலை இருக்கு. போயா, நீ எல்லாம் ஒரு ஆபீசர். சார் இன்ஸ்பெக்டர் சார். யோ நானா ஏன் இன்ஸ்பெக்டர்? தூங்குறாரு பாரு, அவர் தான் இன்ஸ்பெக்டர், எழுப்புயா. சார் தூங்கிக்கிருக்காரு சார். எழுப்புயா. சார் இன்ஸ்பெக்டர் சார். யாரு? டே அப்பு, நீயா? என்னடா அது? வெளிய வாடா, சீக்கிரம் வாடா. டே அப்பு எங்க திரும்பு. நீயா மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர்? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்டா. டேய் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும்டா, நீ எப்பறம் இன்ஸ்பெக்டர் ஆன? நீ ரொம்ப குள்ளமாச்சடா. சட்டத்துல உள்ள ஓட்டைய வச்சு நான் போலீஸ் ஆயிட்டேன்.
அப்பாடா போலீஸ்ட மாட்டி எப்படி இன்னைக்கு 1500 பிடிங்கிறான்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ தான் இன்ஸ்பெக்டரா இருக்க. இந்த மோதிரத்தை நான் காப்பாத்தப்படுற பாடு எனக்கு தான் தெரியும். சரி சரி அதெல்லாம் விடு. என்னதான் நம்ம உயிர் நண்பர்களா இருந்தாலும் என் கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். உன் வண்டியில இருந்து ஒரு ஃபேன் எடுத்து என் வண்டிக்கு மாத்தி வை. நண்பா டேய் எட்ரா. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. சொல்றது செய். இர்ரா குள்ளப்பளை உன்னை வந்து வச்சுக்கிறேன். அவங்கிட்ட போயிருந்தா கூட ஒரு 500 1000 போயிருக்கும்டா. ஒரு முழு ஃபேனையே கேக்குறியடா குள்ளப்பளை. அத பத்திரமா தூக்கி உள்ள வை. இந்த பாத்து வைக்க மாட்டேன் பிளாடி ஃபூல். அப்புறம் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? ஆமாண்டா நானும் 4 வருஷமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்தேன். எதுவும் வேலைக்கு ஆகல. அதான் இந்த மாதிரி சொந்த பிசினஸ்ல இறங்கிட்டேன். ஆமா நீ ஏதோ விமல் கூட பார்ட்னர் ஆகி அப்படியே பிசினஸ் சம்பந்தமா திருச்சியிலே செட்டில் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். போன வாரம் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன்டா. சரி மாப்ள வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? டேய் இங்கே வா எல்லாத்தையும் பேசுவ. அப்படியே வா சாப்பிட்டுட்டே பேசுவோம். டேய் சாப்பிட்டா என் கையில 20 ரூபா தான் மாப்ள இருக்கு. டேய் நான் என்னைக்கிற காசு கொடுத்து சாப்பிட்டுருக்கேன். அப்படியா? சரி மாப்ள. 402 டேய் டிராஃபிக்ல எதிரா 402 கிடையாதா? ஒரு அவசரத்தை சொல்லிட்டேன். நாகிரெட்டி சார். போய் வண்டி எடுப்பா. ஓகே சார். போயா வண்டியை போய் ஏசியை போட்டுடியா சும்மா பாத்துக்கிருக்க. போயா என்ன மாப்பிள முறையா? போய் வண்டி எடு அண்ணன் சொல்றாருல. டேய் திருட நீ என்ன உள்ள உட்கார்ந்திருக்க? வெளியே போடா. திருடே உள்ள. சரிங்க சார். டேய் என்னடா திருடே ஓடிட்டா? பிடிச்சிக்கலாம் மாப்ள. அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் நான் கடன் கொடுக்கணும். வா வா ஏறு ஏறு. கருமண்டா நல்லா இருக்குடா உன் போலீஸ் டியூட்டி. நாகிரெட்டி வண்டி நேரா ஹோட்டல் கொடு. டேய் உன் சைஸை விட உன் மீச சைஸ் பெருசா இருக்கடா. ஏண்டா மாப்பிள உன்னை போலீஸ் மதிச்சு மாமூல் தரான் என்னடா? டேய் என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. திருச்சியில என்ன யாரு பார்த்தாலும் மூக்கு மேல விரல வைப்பாங்கடா. டேய் அதெல்லாம் என்னத்துக்கோ எதுக்கோ நினைச்சு நீ வாட்டுக்கு வெட்டியா கற்பனை பண்ணிக்கிருக்காதடா. இந்த சைஸ்லயும் போலீஸா நினைச்சு உன்னை ஊரே வேடிக்கை பார்த்துருக்கு. இத போய் நம்ம பெருசா பேசிக்கிருக்க. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின உன்னை 6 மாசம் தூக்குல போட்டுருவேன். அது அப்புறம் 6 மாசம் நீ தூக்குல போடுவ? இங்க பாரு முதல்ல என்னை மொட்டிக்கு மேல தூக்க முடியுதான்னு பாரு. அதுக்கப்புறம் 6 மாசம் நீ தூக்குல போடுவ. என்னத்தையாவது பேசிக்கிருப்ப குள்ளப்பளே. போலாமா? வா போவோம். மாப்பிள ஒரு நிமிஷம். ஏன் மாப்பிள இந்த போலீஸ்லாம் ஆயிட்டா அடிக்கடி அப்படிலாம் இருமணும்ல? நல்லா இருக்கு மாப்பிள. வா போவோம். கருமம் இதெல்லாம் பார்க்கணும். என் தலையில எழுதிருக்கு. வா. திங்கிறான் பாரு. ஏமாப்ல எல்லாம் காலேஜ் படிக்கும் போது பயங்கர கோவக்காரனாச்சடா. இப்ப போலீஸ் வேற. நேரத்துக்கு ஒரு 20 என்கவுண்டர் பண்ணிருந்திருப்பியாடா. இருமியே செத்துறாத. யாருப்பா இந்த டேபிளுக்கு? சார் சொல்லுங்க சார். சி டேய் முதல்ல இந்த கையை போய் டெட்டால் போட்டு கழுவிட்டு வாடா. வாங்கி கொடுங்க போய் கழுவுறேன். டேய் ஒரு போலீஸ்காரன் எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? நான்சென்ஸ் ஸ்டூபிட். டேய் நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறீங்க சும்மா நீ இருமி. ஏன்டா எல்லாரும் உயிரையும் வாங்குற? அதான் யாரும் மதிக்கல. பேசாமறா. அண்ணே சாப்பிட என்னென்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு, பிரியாணி இருக்கு, சைட் டிஷ் வஞ்சரம், வறுவல், நெத்திலி மீன், எறா புட்டு, சொரா புட்டு, சில்லி சிக்கன், சிக்கன் 65, மட்டன் ஃப்ரை, முட்டை வறுவல். அண்ணே ரொம்ப வேகமா புரியணே. ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்கப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. எல்லாமே இருக்கு. டேய் என்னடா ரொம்ப ஆணவமா பேசுற? தூக்கி உள்ள வச்சு சாத்துன்னு சாத்திடுவேன். ஐயா வெத்து சோறு. டேய் வெத்து சோறு கேக்குறாங்க. இலை போடுப்பா. டேய் இது உனக்கு தேவையாடா? இதுக்கு தான்டா பாப்பா மூஞ்சி வச்சுட்டு போலீஸ் ஆக கூடாதுங்கிறது. சாப்பிடு. பிரியாணியா மாப்ள? லெக் பீஸ் நல்லா முரட்டு காலா வந்திருக்கு.
உங்கள் விஜய். என்னடா அது? சிக்கன் ரோல் மாப்பிள. சாப்பிடு சாப்பிடு. வேணாமா? அப்பா சூப்பர் சாப்பாடு மாப்பிள. போதுமா பாலா? ஏய் இதுக்கு மேல சாப்பிட்டனா வாந்தி எடுத்துருவோம்டா, அப்புறம் ஹோட்டல் நாரிடுவேன். டேய் 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 என்னடா கடக்குள்ளே கை கழுவிக்கு இருக்க? அதெல்லாம் அப்படிதான். அப்படிங்கிறியா? அப்ப நான் இங்கே கை கழுவிக்குவா? சார் இந்தாங்க என்னது இது? பில்லு. டேய் என்கிட்டயே பில்லா? போலீஸ்காரங்கிட்டயே பில்லா? டேயா காசை கொடுங்க சார். டேய் என்ன ஓவரா சத்தம் போடுற? உள்ள தூக்கி வச்சு சாத்து சாத்துன்னு சாத்திடுவேன். 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டா யாருதான் விடுவாங்க? காசை கொடுங்க சார். என்னடா 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்? ஆமா மாப்பிள. கூப்பிடுறா முதலாளிய. ஏன்டா? யூ ஸ்டாப் இட். ஐ சே முதலாளிய கூப்பிடுறா. கூப்பிடுறா. முதலாளி. ஐயோ ஏன் தம்பி? முதலாளி. ஏய் முதலாளிய கூப்பிடுறா. யாரும் சாப்பிடாதீங்கடா. சாப்பிட கூடாதுடா. யாரா முதலாளி? கத்திக்கிட்டே இருக்காயா? சார் என்ன பிரச்சனை? முதலாளி இவங்க சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க முதலாளி. முருகா, போட்டு கொடுக்கறது கூட்டி கொடுக்கறதுலாம் தப்பு முருகா. சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். நீங்க போங்க சார். அவர் தெரியாம பேசிட்டாரு. சாமி சரணம். ஏன் மாப்பிள இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கா சார்? நீங்க பாலா தானே? ஆமா. நீங்க இன்பா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். என்னடா அது? எல்லாம் அப்படிதான் பாலா. எல்லாம் கடவுள் கொடுத்தது. டேய் ஓகேன்பா நாங்க வரோம். சரியா போ. இப்ப 2 தடவை இரும்பு பாரு. போலீஸ் ஆயிட்டான்ல அதான். அப்புறம் பாலா நம்ம பசங்க தான் மீட் பண்றீங்களா? எங்க என்பா நேரமே கிடையாது. அதுவும் கரெக்டு தான். லாஸ்டா சிவாஜியை பார்த்தேன். நல்ல வசதியோட இருக்கான். ஏதோ கம்பெனி ரன் பண்றதா கேள்விப்பட்டேன் பாலா. அவன் இல்லாமா? கடவுளே உனக்கே இது அடுக்குமா? டேய் இந்த மாதிரியே புலம்பிட்டு இருக்கனாலதான் தெரு தெருவா போய் பாத்திரம் வித்து பிச்சை எடுத்திருக்க. புரியுதா? சரி விடு. ஏன் இப்படி? சரி இன்பா நம்ம சிவாஜி அட்ரஸ் கிட்ரஸ் இருக்கா? இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம். விசிட்டிங்காடா? ஆமா பாலா இந்தா. பாத்தியாடா நம்ம கூட காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு ரேஷன் கார்டே கிடையாது. இப்ப விசிட்டிங் கார்டு. சரின்பா நாங்க இப்ப கிளம்புறோம். உனக்கு சரி ஃபோன் பாலா. பண்றோம். கண்டிப்பா. அடிக்கடி கால் பண்ணு. கால் பண்றேன் பாலா. சரியா? சரி அப்ப பாலா. பாப்போமா இன்பா? நல்லது அப்பு. அடிக்கடி கடைக்கு வாங்கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாங்கப்பா. என்னடா அவன் இப்படி மாறிட்டான்? கடத்துல இடத்துல எதுவும் பண்றானா?